ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குறுகிய வளைவில் அதிவேகமாக சென்ற தனியார் கல்லூரி பேருந்து அரசு பேருந்தின் பக்கவாட்டில் மோதியதில் பயணிகள் 8 பேர் படுகாயமடைந்தனர். அதில் அரசு பேருந்து பெரும் சேதமடைந்தது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மாரிராஜ். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மம்சாவரம் வழியாக ராஜபாளையம் நோக்கி அரசு பேருந்து 14 பயணிகளுடன் வந்து கொண்டிருந்தது. இதனை அரசு பேருந்து ஓட்டுநர் ரவிச்சந்திரன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இதனையடுத்து விருதுநகர் SPGC நகரில் செயல்பட்டு வரும் காமராஜர் பொறியியல் கல்லூரி பேருந்தினை கல்புட்டி லாலாபுரத்தை சார்ந்த சேகர் என்பவர் ராஜபாளையத்திலிருந்து விருதுநகர் நோக்கி ஓட்டி சென்றுள்ளார். இரு பேருந்துகளும் ராஜபாளையம் வாசவி நர்சரி கார்டன் பகுதியில் குறுகிய வளைவில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அதிவேகமாக வந்த கல்லூரி பேருந்து அரசு பேருந்து பக்கவாட்டு பகுதியின் மீது முழு வேகத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அரசு பேருந்தில் பயணித்த அரசு செவிலியர் அசன் பானு, தனியார் ஆலை தொழிலாளி ஸ்வேதா மற்றும் தனியார் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் சேகர் ஆகியோர் படுகாயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் அரசு பேருந்தில் பயணித்த 5 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிர்ஷ்டவசமாக கல்லூரி பேருந்தில் கல்லூரி மாணவியர்கள் யாரும் இல்லாத காரணத்தினால் மேலும் அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் தவிர்க்கப்பட்டது. விபத்து குறித்து அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் பயணிகள் விவரிக்கையில் தனியார் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் சேகர் அதிக மது போதையில் இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விபத்து குறித்து ராஜபாளையம் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.